ஹை காய்ஸ், எனக்கு நம்ம 2017 ரிலீஸ் ஆன டெரிஃபைட் அப்படின்ற ஹாரர் மிஸ்ட்ரி மூவி பத்தி தான் பார்க்க போயிருக்கோம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, ஒரு ஸ்ட்ரீட்ல இருக்கிற வீடுகளுக்குள்ளலாம் மர்மமான முறையில எல்லாம் இறந்து போறாங்க. இதை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக ஒரு போலீஸ், 2 டாக்டர் ஒரு நாள் நைட்டு அந்த தெருக்கல்ல இருக்கிற வீட்டுல தங்குறாங்க. அப்படி தங்கும் போது அவங்கள சுத்தி நடக்கிற அமானுஷமான பயங்கரமான சம்பவங்கள். கடைசியில இதுக்கெல்லாம் காரணம் யாருன்றதை கண்டுபிடிச்சாங்களா, உயிரோட தப்பிச்சாங்களான்றதான் இந்த முழு படத்தோட கதை. சோ இப்ப அங்க கதைக்குள்ள போலாம். நீங்க பாக்குறது வாய்ஸ் மூவி ஷார்ட்ஸ். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு லேடியை காமிக்கிறாங்க. அவங்க கிச்சன்ல இருக்கிற சிங்கை வாஷ் பண்ணிட்டே இருக்கும் போது இப்போ ஒரு குரல் கேக்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களோட கணவர் வராரு. இவரோட பேரு வானோ. நான் கிட்ட சொன்னல, ஒரு நாய் ரொம்ப நாளுக்கு முன்னாடி காணாம போயிடுச்சு, அந்த நாயை கண்டுபிடிச்சிட்டாங்கப்பா, அதுன்னு உயிரோட தான் இருக்கு அப்படின்னு பேசிட்டே இருக்கும் போது அவங்க, நான் இன்னைக்கு சமைக்க போறது இல்ல, நம்ம வெளியே வாங்கி சாப்பிடலாம். என்னாச்சு, நான் சிங்க்ல ஒருத்தவங்களோட குரலை கேட்கிறேன், எனக்கு பயமா இருக்கு, இந்த வீட்டுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கணும் போது பக்கத்து வீட்டுக்காரங்க இதை வேலை பார்ப்பாங்க, அதோட சவுண்டு உனக்கு சிங்க்ல கேட்டிருக்கு, அவ்வளவுதான், நீ ஒன்னும் பயப்படாத போது, இல்ல நான் அந்த குரலை கேட்ட வந்து பாருங்க போது அவரும் காதை விட்டு கேட்கிறாரு. ஆனா அவருக்கு எந்த குரலும் கேட்கல. நானா நாளைக்கு ஆட்கள் யாராவது வர வச்சு இந்த சிங்கை சரி பண்ண சொல்றேன். இல்ல, எனக்கு ஒரு மனுஷனோட குரல் கேட்டது. அப்படியா, என்ன சொன்னாங்க? அதுல நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல சாக போறேன் அப்படின்னு குரல் கேட்டது. பயப்படாத, நான் தான் கூட இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு தூங்குறாங்க. தூங்கிட்டு இருக்கும் போது அவங்க மனைவி வாஷ்ரூம் போறாங்க. அவங்க கணவர் தூங்கிட்டே இருக்கும் போது இப்போ செவுத்துல யாரோ தட்டுற மாதிரி சத்தம் கேக்குது. இந்த பக்கத்து வீட்டுக்காரனுக்கு வேற வேலையே இல்லை, சத்தம் போடாதரா அப்படின்னு சொல்லிட்டு அவரு தூங்குறாரு. திரும்பவும் பயங்கரமா சவுண்ட் கேக்குது. மாமனை எறா வர அப்படின்னு சொல்லிட்டு அவரு வீட்டை விட்டு வெளியே வந்து பக்கத்து வீட்டுக்காரன் பேரு வால்டர். மணி 5 ஆகுது, இப்ப எதுக்கு நீ சத்தம் போட்டுட்டே இருக்க, எங்களால ஒழுங்கா தூங்க முடியல, தயவு செஞ்சு சத்தத்தை குறை அப்படின்னு சொல்லும் போது அந்த வீட்டுல ஒரு வித்தியாசமான குரல் கேட்டுக்கிட்டே இருக்கு. இவருக்கு புரியல. எப்பார் திரும்ப அந்த சவுண்ட் கேட்க கூடாது, சவுண்ட் கேட்டுச்சு நான் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன்னு சொல்லி சத்தம் போட்டுட்டு வீட்டுக்குள்ள வராரு. வந்து பாக்குறாரு, மனைவி போய் ரொம்ப நேரம் ஆச்சு, அவ இன்னும் வெளியே வரவே இல்லை, அது மட்டும் இல்லாம இன்னும் வீட்டுக்குள்ள இந்த சத்தம் கேட்டுட்டே இருக்கேன்னு சொல்லி வாஷ்ரூம்ல போய் பார்த்தா அவங்க மனைவி அந்த இடத்த தொங்கிட்டு இருப்பாங்க. அவங்களோட உடல ஏதோ ஒரு ஆத்மா செவுத்துல அடிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த இடம் ஃபுல்லா ரத்தமா இருக்கும். இவர் ரொம்ப ஷாக் ஆயிருவாரு. என்னாச்சு உனக்கு, ஏன் இப்படி பண்ற, நிறுத்துன்னு சொல்லுவாரு. ஆனா ஆத்மா அவங்களோட உடலை போட்டு பயங்கரமா அடிச்சுக்கிட்டே இருக்கும். இப்போ அடுத்த நாள் காலையில இவரோட மனைவியை கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லி போலீஸ் வந்து பிடிச்சிருப்பாங்க. பட் அவர் நடந்த விஷயத்த சொல்லும் போது யாராலையும் நம்ப முடியாது. இவர் மென்டல் சொல்லி மென்டல் ஹாஸ்பிட்டல இப்ப சேர்த்திருப்பாங்க. அங்க ஒரு 3 ஆபீசருங்க வந்திருப்பாங்க. நீங்க சொல்றதை நாங்க நம்புறோம், ஆனா இதுல ப்ராப்பரான எவிடன்ஸ் இல்லாதனால வக்கீல் இந்த கேஸை எடுக்கல. இதை நம்ம கண்டுபிடிக்கணும்னா எனக்கு உங்ககிட்ட சில தகவல் வேணும். உங்க மனைவி சாகிறதுக்கு முன்னாடி என்ன சம்பவம் நடந்துச்சுன்றத எங்களுக்கு தெளிவா சொல்லுங்க அப்படின்ட்டு சில போட்டோஸா அங்க கொடுப்பாங்க. அந்த போட்டோஸை பார்த்தோன்னே, இது என்னோட மனைவி போட்டோ இல்லையே, எதுக்கு இதை என்கிட்ட காமிக்கிறேங்கன்னு போது 1998 ஒரு சம்பவம் நடந்தது, அதுவும் உன்னோட மனைவி இறந்த மாதிரி தான் இருந்தது, அதனால எனக்கு உங்ககிட்ட சில தகவல் வேணும், அதை நீ சொல்லு, அந்த கேஸ் எப்படி சால்வ் பண்றது நான் உங்களுக்கு கைட் பண்றோம். அவரும் என்ன சொல்லுவானா, என் வீட்டு பக்கத்துல வால்டர்னு ஒருத்தர் இருக்கான், அவன் கொஞ்சம் வினோதமா பண்ணிட்டு இருக்கான், அவனால மனைவி இறந்து போயிருப்பாங்கன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் சொல்லியிருப்பார். இப்ப கொஞ்ச நாள் முன்னாடி அந்த வீட்டுல வால்டர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கா, அவன் வந்து தனியா தான் வீட்டுல தங்கிட்டு இருக்கான். அவனோட ஆபீஸா இருக்கும் போது டாக்டருக்கு கால் பண்றான். ஆனா அவங்க அசிஸ்டன்ட் தான் எடுக்கிறாங்க. என்னாச்சு, நான் டாக்டர் கிட்ட பேசணும், ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும், நான் வீட்டுல ஒரு பயங்கரமான விஷயத்த பாக்குறேன், அது கற்பனை கிடையாது, அது உண்மைதான், அந்த விஷயம் என் கண்ணு முன்னாடி தெரியுது, நான் அதை ஃபீல் பண்றேன், டாக்டர் கிட்ட போனை கொடுங்க. அசிஸ்டன்ட்டும், இல்ல சார், மேம் இப்ப கொஞ்சம் பிஸியா இருக்காங்க, உங்களுக்கு ஏதாவது இம்பார்ட்டன்டான விஷயம் சொல்லணும்னா மெசேஜ் பண்ணுங்க, உங்க ஃப்ரீயா இருந்தா நான் கால் பண்ண சொல்றேன்னு சொல்லி போனை கட் பண்ணிடுவாங்க. இங்க அவரும் வீட்டுக்கு வந்த உடனே கட்டில படுக்கிறாரு. கட்டிலோட கீழே குனிஞ்சு பாக்குறாரு, ஏதாவது ஒண்ணு இருக்கான்னு. இது மேல வாஷ்ரூம் போறாரு, நிறைய மாத்திரைகளை போட்டுட்டு பெட்ல படுக்கிறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அவரோட பெட் தானா நகர ஆரம்பிக்குது. கணத்தை வந்து பாக்குறாரு, அவருக்கு முன்னாடி நிறைய உருவங்கள் தெரியுது. பயந்து போன அவரும் பெட்ஷீட்டை இழுத்து மூடிட்டு தூங்கிட்டு இருக்காரு. இப்போ ஒரு கை அவர்கிட்ட வருது. அவருக்கெல்லாம் எழுந்த உடனே அவரோட ரூமை பாக்குறாரு. எல்லா பொருளும் சதுரை கடக்கு, வெச்ச பொருள் வெச்ச இடத்துல இல்ல. உடனே ஆபீஸ்க்கு வராரு. ஆபீஸ்க்கு வந்த உடனே டாக்டருக்கு கால் பண்றாரு. அவங்க ரொம்ப ஃபேமஸான சைக்காலஜிஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட். சோ அவங்க கிட்ட பேசணும் ட்ரை பண்றாரு. ஆனா அவங்க அசிஸ்டன்ட், நீங்க சொன்ன விஷயத்த டாக்டர் கிட்ட சொன்ன, அவங்க நீங்க சொல்றது நம்புற மாதிரி இல்ல, ப்ரூஃப் வேணும் கேக்குறாங்க. நீங்க ப்ராப்பரான ப்ரூஃப் தாங்க, அதுக்கடுத்து உங்களுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் தரலான்னு அவங்க யோசிப்பாங்க. அது வரைக்கும் கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லி போனை கட் பண்ணிடுறாங்க. அவர் போகும்போது பக்கத்து வீட்டுல இருக்கிற வான் வராரு. என்ன நைட் ஆனா உங்க வீட்டுல இருந்து சவுண்ட் வந்துகிட்டே இருக்கு, அது மட்டும் இல்லாம பக்கத்து வீட்டு செவுத்தெல்லாம் உடைக்கிறேன், என்ன நடக்குதுன்னு போது, நான் வீட்டுல சில வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, அந்த செவுத்தை நானே சரி பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வீட்டுக்குள்ள போய் கேமராலாம் செட் பண்றாரு. நைட்டு கேமரா ஃபிக்ஸ் பண்ணிட்டு தூங்குறாரு. நல்லா ஆழ்ந்து தூங்கிட்டு இருக்காரு. இப்ப டக்குன்னு கண்ணா திறந்து பாக்குறாரு, கேமரா கீழே விழுந்திருக்கு. கேமரால ஏதாவது பதிவாச்சுன்னு சொல்லி அதை பிளே பண்ணி பாக்குறாரு. இவர் தூங்கும் போது ஒரு அமானுஷம் உருவம் இவரோட கட்டளை விட்டு எழுந்து இவரை பார்த்துட்டு பக்கத்துல இருந்து ரூம்குள்ள போயிடுச்சு. இதை பார்த்தவரும் அந்த ரூம்குள்ளதான் அந்த கிரியேச்சர் இருக்குன்னு சொல்லிட்டு வேகமா அவர்கிட்ட இந்த
அந்த கன் எடுத்துட்டு அந்த டோர் ஓபன் பண்ணி உள்ள போறாரு. ஆனா உள்ள ஒண்ணுமே இல்ல. இந்த கேமரால பார்த்தோமேன்னு சொல்லி இந்த கேமராவை அவர் பிளே பண்ணி பார்த்துட்டே இருக்கும் போது அந்த கது ஓபன் ஆகுது. அதுல இருந்து அந்த கிரியேச்சர் இவர் கிட்ட வருது. இதை பார்த்து அவரு கத்துறாரு. இப்ப அடுத்த நாள் காலையில வால்டரோட வீட்டுக்கு வெளியே பசங்க விளையாடும் போது பால் ஒண்ணு விழுந்துரும். ஒரு பையன் வால்டரோட வீட்டுல தண்ணியை குடிக்கும் போது வால்டர் கது வழியா இங்க வராத, இங்க ஆபத்து இருக்கு, எங்க வீட்டு தண்ணியை குடிக்காத, இங்க இருந்து வேகமா போயிடுறா அப்படின்னு கத்தும் போது அந்த பையன் பயந்துட்டு அப்படி நடந்து போகும்போது இப்போ ஒரு பஸ் வந்து அவனை இடிச்சிருது. ஸ்பாட்லயே அவன் இறந்து போயிடுவான். இதை பார்த்தா வால்டர் பயந்து ஜன்னல் கதவை க்ளோஸ் பண்ணிடுறான். அந்த பையன் விழுந்த உடனே அந்த தெருவில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து பார்ப்பாங்க. அந்த பையனோட ஃப்ரெண்டும் வந்து பார்த்து ஷாக் ஆயிடுவான். வானங்க வேகமா ஓடி வரான். அந்த பையனோட அம்மா கிட்ட அந்த தகவலை சொல்றான். அடுத்த நாள் காலையில அந்த பையனுக்கான ஃபியூனரல் எல்லாம் முடியுது. அந்த பையனுக்கு அப்பா இல்ல அம்மா மட்டும்தான். அவங்க தான் அந்த பையனை பார்த்துட்டு இருக்கா. இப்போ அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. வானோட மனைவியும் நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க, ஏதாவது ஒரு விஷயம்னா சொல்லுங்க, நான் கண்டிப்பா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வீட்டுக்கு போறாங்க. இங்க அந்த இறந்து போன பையனோட அம்மா வீட்டுல சோகமா இருக்கும் போது இப்போ அவங்களுக்கு ஒரு சவுண்ட் கேக்குது. யார் அது அப்படின்னு சொல்லி வெளியே வந்து பார்த்தா அவங்க பையனோட கால் தடயம் இருக்கும். அந்த பையனோட உருவம் இப்போ ஒரு ஆபீஸரை காமிக்கிறாங்க. அவர் தூங்கிட்டே இருக்கும் பொழுது ஒருத்தங்கிட்ட இந்த கால் வருது. அவனும் சார், கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே ஒரு 10 வயசு பையன் இறந்து போனால அவனை பத்தி ஒரு விஷயம் உங்ககிட்ட நான் சொல்லணும், சீக்கிரமா வரீங்களான்னு போது கண்டிப்பா வரேன், நீங்க அங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் கார் எடுத்துட்டு அங்க போறாரு. அங்க ஒரு ஆபீசர் இருப்பாரு. அந்த ஆபீசர் இறந்து போன பையன் வீட்டுக்கு வந்துட்டான்னு அவங்க அம்மா சொன்னாங்க. வந்து பாருங்கன்னும் போது வீட்டுக்குள்ள போறாங்க. அவங்க பையனை பார்த்த உடனே அவங்க அம்மா டேபிள் உட்கார வச்சு அவனுக்கான உணவு கொடுத்துருக்காங்க சார் அப்படின்னு சொல்லும் போது இதை கேட்டு அந்த ஆபீசரும் சொன்னீங்க அவன் இறந்து 4 நாளுக்கு மேல ஆயிடுச்சு, அவன் உடல் நீங்க புதைச்சிட்டீங்க. ஆமா சார், அவன் உடல்ல புதைக்கும் போது நானும் கூட இருந்தான், எங்களுக்கும் இது புரியல, நீங்க தான் அதை விசாரணை பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது அவங்க அம்மாவும் என் பையன் வந்துட்டான், இதுமேட்டு அவன் என்னை விட்டு எங்கேயோ போக மாட்டான் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பாங்க. டேபிள்ல அந்த பையன் உட்காந்துட்டு இருப்பான். அவனுக்கு முன்னாடி உணவெல்லாம் வச்சிருப்பாங்க. ரொம்ப நாள் மண்ணுல இருந்தனால அவனோட உடல் கொஞ்சம் அழுகி போயிருக்கும். போலீஸும் அந்த ஆபீசர் கிட்ட சார் எப்படி இறந்து போன ஒரு பையனால நடந்து வர முடியுமா அப்படின்னு கேட்கும்போது இது மாதிரி ஒரு சம்பவம் முன்னாடி நடந்தது, ஒரு பையன் இறந்து போயிட்டு அவனோட உடல் வீட்டுக்கு வந்ததுன்னு அவங்க அம்மா உள்ள அவங்க பையனோட உடலை வச்சிருந்தாங்க. ஆனா அந்த பையனோட உடலை அவங்க அம்மா தான் வீட்டுக்கு தூக்கிட்டு வந்தாங்க. அவளை ரொம்ப மிஸ் பண்றனால சரி பையனோட அம்மாக்கும் உனக்கு என்ன உறவு அப்படின்னு நானும் அவங்களுக்கு முன்னாடி ரிலேஷன்ஷிப்ல இருந்தோம், பட் இப்போ இல்ல, பட் அவங்கள பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், அவங்க கண்டிப்பா இப்படி பண்ற ஆள் இல்லை. இந்த பையனோட உடம்புல இருக்கிற கிளாத் எல்லாம் செக் பண்ணுங்க, இவனோட பாடியும் அவங்க அம்மாவோட பிளட்டையும் செக் பண்ணுங்க, இவனுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் டிசீஸ் ஏதாவது சாகிறதுக்கு முன்னாடி இருந்திருக்கான்னு பாக்கணும் அப்படின்றத அவர் சொல்றாரு. இப்ப இவங்க 2 பேர் பேசிட்டே இருக்கும் போது இப்போ டேபிள்ல இருந்த பால் கீழே விழுந்துருது. பையனோட கிட்ட வந்து எதுக்கு திரும்ப இங்க வந்த, உன்னோட மைண்ட்ல என்ன ஓடிட்டு இருக்கு, நீ என்ன சொல்ல விரும்புற அப்படின்னு சொல்லி அந்த பையன் கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. அடுத்த நாள் காலை இதை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணன்னு சொல்லி அந்த ஆஃபீஸர் இருப்பாங்க. அந்த பையனோட அம்மாவும் நான் பிரீஸ்ட் கால் பண்ணியிருக்கேன், என் பையனை எங்கேயோ கூட்டிட்டு போயிடாதீங்க, அவன் என் கூடயே இருக்கணும்னு நினைக்கிறான், என் கூட இருக்கணும்னு சொல்லி அழுதுட்டு புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. எங்க அந்த ஆஃபீஸரும் வெளியே நின்றுகிட்டே இருக்கும் போது வாட்டர் வீட்டுக்கு வெளியே ஒரு லேடி போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த ஆஃபீஸருக்கு இது வினோதமா இருக்கும். கிட்ட போய் யார் நீங்க, இந்த வீட்டை எதுக்கு போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, நான் ஒரு டாக்டர், வால்டர் என்ன சந்திக்கணும்னு சொன்னாரு, அவர்கிட்ட பேசணும்னு நான் முயற்சி பண்ணேன், பட் அவர் போன் எடுக்கல, அதனாலதான் அவரை தேடி நான் இங்க வந்துட்டேன் அப்படின்றத அவங்க சொல்லுவாங்க. வால்டர் ஆஃபீஸர் இருக்கும்போது ஒரு டாக்டர் கால் பண்ணிருப்பாங்க, அது இவங்க தான். ஆஃபீஸரும் நீங்க விருப்பப்படுறீங்கன்னா என்கிட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ் இருக்கு, அதை வந்து நீங்க கொஞ்சம் சால்வ் பண்றீங்களா வாங்கன்னு சொல்லிட்டு அந்த இறந்து போன பையனோட கேஸை சொல்றதுக்காக கூட்டிட்டு போவாங்க. இதை பார்த்து அங்க அந்த போலீஸும் சார் எதுக்கு இவங்க எல்லாம் கூட்டிட்டு வரீங்க, இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா பிரஸ் மீடியா காரணத்துல எல்லாமே தெரிஞ்சிடும், அதுக்கு இந்த கேஸை நம்மளால ப்ராப்பரா க்ளோஸ் பண்ண முடியாது, நீ ஒன்னும் பயப்படாத, இவங்க ஒரு சைக்காலஜிஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட், ஸோ இவங்க இந்த கேஸை சால்வ் பண்ண நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, நீ இந்த பையனை அடக்கம் பண்றதுக்கான வேலையை பாரு அப்படின்னு சொல்லி அவரை அனுப்பிச்சிருவாங்க. அந்த டாக்டரும் செவுத்துல இருக்கிற கையச்சுகள் எல்லாம் போட்டோஸ் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. வீட்டுக்குள்ள வருவாங்க. எனக்கு ஒரு வித்தியாசமான ஸ்மெல் வருது, அந்த பையனோட உடல் இங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய் காமிப்பாங்க. பார்த்து அவங்களும் ஷாக் ஆயிருவாங்க. அந்த ஆஃபீஸரும் டாக்டர் வாங்க அந்த பையனை பத்தி உங்ககிட்ட விஷயம் சொல்லணும்னு சொல்லி நடந்த எல்லா விஷயத்தையும் அவங்ககிட்ட பேசிட்டு இருப்பாங்க. அதே நேரத்துல இங்க அந்த குட்டி பையனோட ஃப்ரெண்ட் அந்த வீட்டுக்கு எகிரி குச்சி வருவான். அங்க இருக்கிற பொம்மைங்கெல்லாம் எடுத்துட்டே இருக்கும் போது கதவு வழியா அந்த பையன் டேபிள் உட்காந்து இருக்கிறத இவன் பார்த்துருவான். கதவு தட்டிட்டே இருக்கும்போது இப்போ இறந்து போன அந்த பையன் லைட்டா தலையை திருப்புவான். இதை பார்த்து அவனும் பயந்து போயிருவான். இப்ப டமால்னு ஒரு சவுண்ட் கேக்குது. அந்த ஆபீசரும் டாக்டரும் ரூம்குள்ள போய் பார்த்தா அங்க ஒரு ஸ்கூல் பேக் இருக்கும். அந்த இறந்து போன பையனோட கால்ல அழுக்கா இருக்கும். அங்க இருந்து பேக் எடுத்து செக் பண்ணுவாங்க. இந்த பையன் யாருன்னு தெரியல, இவனை நம்ம விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த பையனோட உடலை கவர் பண்ணி அங்க இருக்கிற ரெஃப்ரிஜிரேட்டர்ல வச்சு க்ளோஸ் பண்ண பார்ப்பாங்க. இப்போ இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் அங்க இருந்த ஒரு குட்டி பையன் போன்ல ரெக்கார்ட் பண்ணிருப்பான். அங்க போலீஸ் ஆஃபீஸர் வருவார். சார் நீங்க சொன்ன எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, அந்த பையன் எங்க இருக்கான போது அந்த பையனோட உடல் இதுக்குள்ளதான் இருக்கு, ஆனா நம்ம எடுத்துட்டு போலான்னு சொல்லும் போது இப்போ அந்த பையன் அந்த கதவை தட்டிக்கிட்டு இருக்கான். இவங்க எல்லாருக்கும் வினோதமா இருக்கும், இறந்து போன பையனால எப்படி நகர முடியுதுன்னு சொல்லி ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இப்ப கரண்ட்ல நடக்கிற விஷயத்த காமிக்கிறாங்க. வாண்ட் கேட்ட அந்த ஆபீசருங்களும் உங்க ஏரியால சில அமானுஷமான விஷயங்கள் நடக்கிறதா நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம்,
சோ இப்போ எனக்கு உன்னோட ஹெல்ப் தேவை, இந்த பேப்பர்ல நீ சைன் பண்ணு. இதுல எதுக்கு நாங்க சைன் வாங்குறோம்னா உங்க வீட்டுல நடந்த விஷயத்த கண்டுபிடிக்கிறதுக்காக உங்க வீட்டுல நாங்க ஒரு நாள் தங்க போறோம், அதுக்கான பெர்மிஷனுக்கான டாக்குமெண்ட்ஸ் தான் அது. அவனோட சைனை வாங்கிடுறாங்க அந்த ஆபீசர். அந்த தெருவுல இறந்து போனா மத்தவங்களோட வீட்லயும் தங்குறதுக்கான பெர்மிஷனையும் வாங்கிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு அந்த 3 ஆபீசர்களும் இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கான மர்மமான முறையில இறந்து போனவங்களோட வீட்டுல தங்குறாங்க. அந்த லேடி டாக்டர் அந்த இறந்து போன பையனோட வீட்டுல தங்குறாங்க. நம்ம ஆபீசர் வான் வீட்டுல தங்குறாங்க. போலீஸ் ஆபீசரும் அவர் கூட இன்னொன்னு ஒரு ஆபீசரும் வால்ட்டோட வீட்டுல தங்குறாங்க. நைட்ல அங்க என்ன சம்பவம் நடக்குது, உண்மையாவே இது காரணம் பேயா இல்ல வேற ஏதாவது விஷயமான்னு சொல்லி அதெல்லாம் செக் பண்ணிட்டே இருக்காங்க. அந்த போலீஸ் ஆபீசருக்கே சுத்தமா பிடிக்கல, கொஞ்சம் பயந்துட்டு தான் இருக்காரு. பட் இருந்தாலும் இந்த கேஸை சரி பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அங்க இருந்த ஆபீசரும் இருக்கிற எல்லாத்தையும் செக் பண்ணிட்டே போறாரு. அப்படி செக் பண்ணிட்டே போகும்போது கிச்சன்ல இருக்கிற ஸ்பூன் கத்தி எல்லாம் அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கும். இது எப்படி தொங்குதுன்னு சொல்லி அங்க இருந்து ஆபீசர் செக் பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு கத்தி அவரோட கையில இறங்கிட்டு, இதை பார்த்து போலீஸ் ஆபீசரும் சார் நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க நான் பாத்துக்கேன்னு சொல்லி அந்த கத்தி இழுக்க முயற்சி பண்ணுவான். ஆனா அவனால இழுக்க முடியாது. இப்போ மேல இருந்து ஷெல்ஃப்ல ஏதோ ஒன்று இருக்கிற சத்தம் கேக்குது. இந்த ஷெல்ஃப் ஓபன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓபன் பண்றாரு. போலீஸ் ஆபீசரும் கன் எடுத்து ஷூட் பண்ண ரெடியா இருக்காரு. ஆனா இப்போ அந்த கத்தி எல்லாம் டக்குன்னு நகர்ந்து போயிடுது. அவரோட கையில கீழே ரத்தம் ஊத்திட்டே இருக்கும். அவரும் போலீஸ் ஆபீசருக்கு கீழே செஞ்சு இருக்கிற ரத்தத்தெல்லாம் தொடச்சிட்டு வேகமான போது அவர் அதெல்லாம் கிளீன் பண்ணிட்டே இருக்கும் போது அவரோட கண்ணுக்கு சில அமானுஷமான உருவம் தெரியும். இதை பார்த்து அவர் பயந்துகிட்டு இருப்பாரு. இதுக்கடுத்து நான் இங்க இருக்க விரும்பலன்னு சொல்லிட்டு ஆபீசருக்கு கால் பண்ணி எனக்கு இந்த வீட்டுல அமானுஷமான விஷயங்கள் தெரியுது, நான் இங்க இருந்து போக போறேன் அப்படின்னு சொல்லி போன்ல பேசிட்டே இருக்கு. ஒன் வீட்ல இருக்கிற ஆபீசர் நீ இருக்கிற ரூமுக்கு பக்கத்துல நான் ஒரு அமானுஷமான உருவத்தை பாக்குறேன், அதோட உருவம் எனக்கு கிளியரா தெரியல, ஆனா நீ இருக்கிற ரூமுக்கு பக்கத்துல தான் இருக்கு அப்படின்னு சொல்லி குத்து பார்க்கும்போது பயந்து போயிடுறாரு. இங்க அந்த டாக்டர் அம்மா அந்த குட்டி பையனோட வீட்டுல சில எக்யூப்மெண்ட் எல்லாம் வச்சு என்ன சவுண்ட் கேக்குது எங்க அமானுஷம் இருக்குன்னு சொல்லி செக் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்படி பண்ணும்போது அவங்களுக்கு வினோதமான விஷயம் தெரியும். இங்க போலீஸ் ஆபீசர் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டே இருக்கும் போது அங்க அந்த ஆபீசரும் இங்க பேய் எங்க இருக்குன்றத நான் கண்டுபிடிச்சிட்டேன், அதோட சத்தத்தை நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன், இங்க வா அதை நான் காமிக்கிறேன்னு சொல்லிட்டு பெட்டுக்கு கீழே இருக்கிற துணியை தூக்கி பார்ப்பாரு. ஆனா எதுவுமே இல்லையே, இப்ப பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி இருக்கிற துணியை தூக்கி பார்த்தா அவரு பயந்து போயிடுவாரு. கரெக்டா இதை ஷூட் பண்ண போது அவர் ஷூட் பண்ண வருவாரு. ஆனா அங்க நிறைய கிரேச்சர் அந்த பெட்டுகள்ல இருந்து வந்துட்டே இருக்கும். பயந்து அவரும் அந்த வீட்டை வெளியே ஓடி வந்துருவாரு. வாண்டோட வீட்டுக்கு போவாரு. வீட்டுக்குள்ள பார்த்தா எந்த ஒரு சத்தமும் இருக்கும், சைலண்டா இருக்கும். அங்க ஒரு பெரிய கபோர்ட் இருக்கும். அந்த கபோர்ட்ல ஒரு சத்தம் கேட்டுட்டே இருக்கும். என்னதான் இருக்கும்னு சொல்லி அந்த கபோர்டை நகர்த்தி பாக்குறாரு. அதை உடைக்கும் போது அதுக்குள்ள அந்த ஆபீசர் இருப்பாரு. அவரோட கண்ணுல எல்லாம் அப்படி இருக்கிற கண்ணாடி கிளாஸ் குத்திட்டு இருக்கும். அவரோட முகமும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அவரும் என்ன காப்பாத்து அப்படின்னு சொல்லி கதறிட்டு இருப்பாரு. அவரை பார்த்து அவரும் பயந்து போய் வேகமா டாக்டரை பார்க்கலாம் சொல்லி அவங்கள பார்க்க போறாரு. அவங்க இருக்கிற அந்த வீட்டுல செவுத்துல ஒரு பெரிய கிராக் வந்துடும். ஏன் இப்படி வினோதமா நடக்குதுன்னு சொல்லி லைட் அடிச்சு அதுக்குள்ள பாத்துக்கிட்டே இருக்கும் போது அங்க ஒரு வினோதமான உருவத்தை பார்ப்பாங்க. போலீஸ் ஆபீசரும் இங்க கூட வந்த 2 ஆபீசரும் மோசமான நிலைமையில இருக்காங்க. இங்க நிறைய வித்தியாசமான கிரியேச்சர் இருக்கு, அது நம்மள இங்க இருக்க விட அதை நம்மள கொலை பண்ணிரும் போது இன்னைக்கு நைட்டு உன் கண்ணுல தெரியுறது எதுவுமே உண்மை கிடையாது, அது உன்னோட பிரம்ம, பாத்தியம் பயப்படாத, இந்த கேஸை நம்ம சால்வ் பண்ணிட்டு தான் இங்க இருந்து போனோம் போது இல்லம்மா நம்ம கூட வந்து ஆபீசர் இங்க எல்லாமே இறந்து போயிட்டாங்க, நம்மளும் இங்க இருக்க கூடாது, இறந்தா இறந்து போயிடுவோம், உடனே இங்க வந்து போகணும் போது அவங்களும் லைட் அடிச்சு அந்த இடத்த பார்ப்பாங்க. அங்க இருக்கிற ஏதோ ஒரு ஆவி இவங்க கிட்ட வர மாதிரி உங்களுக்கு தெரியும். அது வால்டரோட உருவம் தான். இங்க இருந்து நம்ம சீக்கிரமா போனோம் அப்படின்னு சொல்லும் போது அதுக்குள்ள இருந்து ஒரு கை வந்து அந்த லேடியோட தலையை பிடிச்சி இடிச்சிடும். இதை பார்த்து அவருக்கு பயம் வந்துடும். அங்கே ஹார்ட் அட்டாக் வந்து மயக்க போட்டு கீழே விழுந்துருவாரு. இங்க வால்டரோட வீடை காமிக்கிறாங்க. அங்க அந்த ஆபீசர் கேமரா ஆன் பண்ணி இங்க ஏதாவது உருவம் இருக்கான்னு ரெக்கார்ட் பண்ணும் போது அவருக்கு பின்னாடி ஒரு ஆத்மா இவர் கிட்ட வருது. போலீஸ் ஆபீசரும் காதோடு பாக்குறாரு. அவர் தலையை திருப்பும் போது டேபிள் மேல ஒரு கிரியேச்சர் இவர் கிட்ட வரும். பயந்து போன அவரும் மறுபக்கம் போய் உட்காரும் போது அங்கேயும் ஒரு உருவம் இருக்கும். ஏன்னா யாராவது காப்பாத்துங்கன்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்கும் போது இப்போ ரூம் கிட்ட யாரோ ஒருத்தவங்க நடந்து வருவாங்க. கன் எடுத்து ரெடி அவங்களுக்கு ஷூட் பண்ண பாப்பாரு. ஆனா அங்க வந்ததும் அந்த இறந்து போன பையனோட அம்மா தான். அவங்களும் என் பையனை என்ன பண்ண திரும்பவும் புதைச்சிட்டே அவனும் போது அவன் இறந்து போயிட்டான், நான் அவனை புதைச்சிட்டேன், இப்ப தயவு செஞ்சு உதவி பண்ண நான் ஹாஸ்பிட்டல் போகணும் போது சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கார் எடுத்துட்டு வருவாங்க. ஆபீசரும் வேகமா அந்த கார்ல ஏறலான்னு பார்க்கும் போது காருக்கு பின்னாடி அந்த பையனோட உடம்பு இருக்கும். நான் கார்ல வரல, நீ முதல்ல போ, நான் என் கார்லயே ஏறி வந்துடுறேன்னு சொல்லி அவரும் கார் இப்ப வேகமா எடுக்கும் போது அந்த டாக்டர் வேகமா வந்து கதவு தட்டுவாங்க. அவங்களோட உடம்பு அப்படியே மோசமா இருக்கும். அதை பார்த்து அவரு பயந்து அடிச்சுட்டு இங்க வந்து உயிரோட தப்பிச்சா போதுன்னு சொல்லி கார் எடுத்துட்டு வேகமா போயிடுவாரு. இப்போ அவருக்கு வாக்கி டாக்கில ஒரு ஆபீசர் சார் நான் உங்களுக்கு தேடி இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன், ஆனா நீங்க இல்ல எங்க இருக்கீங்கன்னு போது அந்த ஏரியால இருக்காது, அங்க ஆபத்து, தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு வேகமா போயிரு அப்படின்னும் போது சார் அந்த இறந்து போன பையனோட அம்மா உங்களை தேடி எனக்கு கால் பண்ணாங்க, நானும் நீங்க அந்த வீட்டுல இருக்கீங்கன்னு சொன்னேன், இப்ப அந்த வீட்டுக்குள்ளதான் அவங்க போயிருக்காங்கன்னும் போது நான் அவங்களை பாத்துக்கிறேன்னு சொல்லி இப்போ பெட்ரோலை தூக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ள போறாரு. போலீஸ் ஆபீசரும் ரூமுக்குள்ள போறாரு. அங்க யாருமே இல்ல. இப்ப அந்த குட்டி பையனோட பெட்ரூம்குள்ள போறாரு. அது ரொம்ப சைலண்டா
கரெக்டா இருக்கு. இப்ப அந்த பையன் டக்குன்னு அந்த கதவை லாக் பண்றோம். அந்த பையனோட அம்மாவையும் காப்பாத்தன்னு சொல்லி வீட்டுக்குள்ள போய் பார்த்தா அந்த லேடி தூக்கு போட்டு இறந்து போயிருப்பாங்க. அதை பார்த்தவரும் கஷ்டப்படுவாரு. இந்த வீட்டையே மொத்தமா கொளுத்திடும் சொல்லி எல்லா இடத்துலயும் பெட்ரோலை ஊத்தி தீப்பெட்டியை கொளுத்த பாப்பாரு. ஆனா அணைஞ்சுக்கிட்டே இருக்கும். திரும்பியும் கொளுத்துவாரு, திரும்பியும் அணைஞ்சுக்கிட்டே இருக்கும். சரி, வேற பக்கம் திரும்பி கொளுத்தலான்னு பார்த்தா இப்போ அவருக்கு முன்னாடி அந்த ஆபீசர் வந்து நிற்பாரு. அவர் தான் அந்த நெருப்பை ஊதி அணைக்கிறாரு. ஆபீசரும் பயந்து போய் கன் எடுத்து அவரை பார்த்து தாமரையா ஷூட் பண்ண ஆரம்பிப்பாரு. ஷூட் பண்ணும்போது அந்த கன் அந்த நெருப்புல பட்டு எரிய ஆரம்பிக்கும். இப்போ வாண்ட காமிக்கிறாங்க. அவர் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் போது அங்க வேற ஒரு ஆபீசருங்க வராங்க. எங்களுக்கு முன்னாடி இங்க ஒரு 3 ஆபீசருங்க வந்தாங்கல்ல, அவங்க கேஸ சால்வ் பண்ண. இப்ப அவங்க எல்லாம் இறந்துட்டாங்க. அவங்க சாவுக்கும் உன்னோட மனைவி சாவுக்கும் காரணம் யாருன்னா போலீஸ் ஆபீசர். உன்னோட வீட்டுல நாங்க செக் பண்ணும் போது அங்க இருந்த ரத்தத்திலயும் மற்ற இடங்களையும் அந்த ஆபீசரோட ஃபிங்கர் பிரிண்ட் இருந்தது. அவர் தான் இந்த விஷயத்த எல்லாத்தையும் பண்ணாரு. உன்னோட கேஸ சால்வ் பண்ண நினைச்ச அந்த ஆபீசர்களும் வீட்டுக்குள்ள இருந்த அவங்களும் உயிரோட கொளுத்திட்டாரு அப்படின்னு சொல்லும் போது இதை கேட்டு அவரும் செம்மையா ஷாக் ஆயிடுவாரு. அங்க இருந்த ஆளும் அந்த போலீஸ் ஆபீசர் பத்தி உனக்கு என்ன தெரியும், அந்த தகவலை என்கிட்ட சொல்லும் போது என்னோட நெய்பரோட ரிலேஷன்ஷிப்ல இருந்தாரு. அவர் ஒரு ஆபீசர். கூடிய சீக்கிரம் அவர் ரிட்டையர் ஆக போறாரு. அவருக்கு ஹெல்த் இஷ்யூஸும் இருக்கு. இந்த குட்டி பையனோட ஃபியூனரல்ல தான் நான் லாஸ்ட் அவரை பார்த்தேன். அவரை பத்தி எனக்கு நிறைய தெரியாது அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது ஆப்போசிட்ல இருந்த ஆபீசருங்க எல்லாம் இறந்து போனவங்களோட போட்டோஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. போது அவரும் இந்த 3 பேர்ல இந்த ஆபீசர் உங்க கூட தானே இருக்காரு, அவரோட முகம் எரிஞ்சு போயிருக்கு, ஆனா அவரை என்னால நல்லாவே ஐடென்டிஃபை பண்ண முடியும். அவர் தான் பின்னாடி நிக்கிறது. நம்ம போது இவங்க திரும்பி பார்ப்பாங்க, பின்னாடி யாரும் இருக்க மாட்டாங்க. இவர் தான் இங்க நிக்கிறாருன்னும் போது இப்போ சேர் பறந்து வந்து இவங்க மேல விழுகும். இதோட படத்தை முடிச்சிடுறாங்க. சோ இந்த படம் வித்தியாசமா இருந்தது, உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து ஒரு வித்தியாசமான படத்துல நான் உங்களை சந்திக்க வரேன். Until then, bye bye.